Mensuration example 5. The internal measures of a cuboidal room are ஒரு cuboidal room இருக்கு. ஓகே, இந்த ரூமில் இன்டர்னல் மெஷர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 12 meter, 8 meter, 4 meter. Find the total cost of whitewashing all 4 walls of a room. If the cost of whitewashing is ₹5 per meter square, what will be the cost of whitewashing if the ceiling of the room is also whitewashed? So, என்னென்ன மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க? 12m, 8m, 4m. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா ஆஃப் 4 வால்ஸ், 4 வாலோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெரிமீட்டர் ஆஃப் த பேஸோட பெரிமீட்டரையும் ஹைட்டையும், அப்படின்னா நமக்கு எல்லா சைடு வால்ஸோட ஏரியா இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஏரியா ஆஃப் வால்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு வரணும். ஸோ நம்மளோட பிரெத் என்னவாக இருக்கும், இந்த இடத்துல பெரிமீட்டர் ஆஃப் த பேஸாக இருக்கும். ஸோ அப்போ பெரிமீட்டர் இன்ட்டு ஹைட்டு. ஸோ பெரிமீட்டர் என்ன வருது, 2 × L + B. அதாவது இங்கே இருக்கிற 2 12mm இங்கே இருக்க 8mm கிடைக்குமா, இன்ட்டு ஹைட் வந்து 4. ஸோ 12 + 8 × 4. ஸோ 20 × 4, 160 மீட்டர் ஸ்கொயர். இது ஏரியா ஆஃப் த வால்ஸ். ஸோ நமக்கு இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, சீலிங்கையும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ஏரியா ஆஃப் சீலிங்கையும் ஒயிட் வாஷ் பண்ண போகிறாங்க. சீலிங்கோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ இங்கே இருக்கிற சீலிங், ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ லென்த் என்னது 12, பிரெத் என்னது 8, ஸோ 96 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ ரெண்டு ஏரியாவையும் டோட்டல் ஏரியா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 160 + 96, 65 மீட்டர் ஸ்கொயர். காஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ₹5 per meter square. ஸோ அப்போ டோட்டல் காஸ்ட் என்ன ஆகும், 256 × 5. ஸோ 0, 3, 28 பேலன்ஸ் 2, ₹1280.